ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய பிரியாவும் நம்முடைய கார்த்திக் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடத்த வந்து நம்முடைய இலக்கியா வந்து கண்டுபிடிச்சா அந்த இடத்துக்கு வந்து பிரியாவை வந்து வர சொல்கிறாங்க. கார்த்திக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் இன்றைக்கி வந்து பிரியா வந்து ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, நீயும் பிரியாவும் மட்டும்தான் இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்காவது வந்து உன்னுடைய லவ்வை வந்து பிரியா கிட்ட வந்து சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி அண்ணி, நான் வந்து இது வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்பாடு பண்ணிங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஆல்ரெடி வந்து 2 டைம் வந்து சொல்ல போயிட்டு அந்த அஞ்சலியோட ஒரு வாட்டி வந்து சொல்லாமே வந்து திரும்ப வந்துட்டேன். மறுபடியும் கோயிலில் சொல்லலான்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து தடுத்துட்டீங்க. இந்த வாட்டியாவது வந்து கரெக்டாக எப்படியாவது வந்து ஆண்டவ முன்னித்தில் பிரியா கிட்ட வந்து லவ் சொல்லிட்டுனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் வந்து போகிறாங்க. நம்ம ஜானியுமே பார்த்தீங்கன்னா மகன் வந்து இவ்வளோ சந்தோஷமாக போகிறான். மகனோட லவ் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆயிடணும். பிரியா மட்டும் லவ் கார்த்தியோட லவ்வுக்கு மட்டும் ஓகே மட்டும் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரியாவோட வீட்டில் பேசி கார்த்திக்கும் பிரியாவுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாட வந்து பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மனக்கனவை வந்து காண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கார்த்தியும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக வந்து அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி போகிறாருங்க. நம்முடைய பிரியா பார்த்திங்கன்னா வராங்க, பொறுமையாக தான் வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்தி நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து பாஸ்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ 3 நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து பிரியா உங்களை வந்து பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வந்து சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து எதுக்கு உங்களை வந்து காக்க வைக்கணுன்றதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பிரியா வந்து சொன்னது சரி, என்ன விஷயம் சொல்ல வரீங்க, சும்மா இன்றைக்காவது வந்து சொல்லிவிடுங்க. அன்றைக்கி வந்து கோயிலில் சொல்கிறேன்னிட்டு அப்படியே வந்து ஓடி போயிட்டீங்க. நேற்று ஏதோ வந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அதுவுமே வந்து என்கிட்ட வந்து பேசாத போயிட்டீங்க. அப்படி என்ன தான் உங்கள் மனசில் வந்து என்கிட்ட வந்து சொல்லணும்னு வச்சுருக்கீங்க? அந்த விஷயத்தை என்றைக்காவது வந்து சொல்லுவீங்களா, இல்லை இன்றைக்காவது வந்து பிரச்சனை வந்து அப்படியே வந்து கிளம்பி போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிரியா வந்து கேட்குறாங்க. சரி கண்டிப்பாக வந்து இன்றைக்கி அந்த விஷயத்தை எப்படியாவது வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லணுன்ட்டு தான் வந்து தைரியத்தை வந்து வர வச்சுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. இலக்கியாக்காவும் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து முக்கியமான விஷயத்த சொல்லணுன்னு, ஆனால் நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்களே, இப்படி ஏதோ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தை வந்து பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தை நேற்று பிடிச்சிருக்கீங்களே, எந்த அளவுக்கு வந்து எங்கள் குடும்பத்தை வந்து பிடிச்சிருக்கு, நாங்கள் செய்கிற நல்ல காரியம்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம பிரியா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குடும்பம் வந்து உண்மையிலே சொல்ல போனால் மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுற குணம் இருக்கிற குடும்பம், ஆனால் வந்து உங்கள் குடும்பத்துலேயும் வந்து யாராவது இருப்பாங்க உதவியே வந்து செய்யக்கூடாதுன்ட்டு அப்படின்றது யாருன்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பைரவின்ற பேரை தான் உங்கள் அக்கா வந்து சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நீங்கள்லாம் வந்து வேறெல்லாம் உங்களை வந்து கல்யாணம் பண்ணி போகிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து கல்யாணம் ஆகிருக்கிறத வந்து பொறுமையாக சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ பிரியாக்கில் வந்து லவ்வாக சொல்லலாம் அப்படின்ட்டு பிரியா நான் வந்து உங்களை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறாங்க. அதுக்கு நம்முடைய பிரியாவோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, என்ன கார்த்தி நீங்கள் போயிட்டு என்கிட்ட வந்து லவ் சொல்கிறீங்க, நான் வந்து அந்த மாதிரி வந்து பழகலையே அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே வந்து பல்ட்டி அடிக்க போகிறாங்க. நம்முடைய கௌதம் சார் தான் நடிக்க சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நடிக்க சொன்னதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி இவ்வளோ உருகி வந்து நம்முடைய பிரியா வந்து லவ் பண்ணியிருக்கிறதுனால வந்து அவங்க சொன்னதுமே வந்து நம்மளுடைய பிரியா கோவப்பட்டு கார்த்தி இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து உங்கள் குடும்பத்தை எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. இதுக்கு நம்மளுடைய கார்த்தியோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கிறதாங்க வரப்போ எபிசோடில் இருக்க போது மறக்காது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.